ஓரியோ, எங்கே இருக்க? நீ எங்கேயாவது இரு, என் வேலையை நான் பார்க்குறேன். மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காய் ஊறுகாய் போட்டு வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பழையது மீந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பழையதுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் இது அப்படியே அதை ரெடி பண்ணியாச்சு. உப்பு போட்டாச்சு. ஒரு 4 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு வெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வருஷம் 365 நாளுமே சாப்பிட்லாங்க. என்ன கேட்டால் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் அப்படி தான் ரொம்ப நாளெலாம் காயப்பட மாட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருவேன். தேவைப்பட்டால் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவேன். முடிஞ்சு போச்சா. அப்புறம் நம்மளுக்கு என்னத்துங்க காய போட்டு எடுத்து வேலை மெனக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் சிகப்பு மிளகாய் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இப்போ அதுவும் காசு கொடுத்தானே வாங்குகிறோம். அந்த சிகப்பு மிளகாய் போட்டால் என்ன ஆகுனா, நம்ம மோர் ஊற்றி வைக்கும் போது சிகப்பு மிளகாய் சீக்கிரமாக அது எப்படின்னா அழுகிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. காசு கொடுத்து வாங்குகிறோம், கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கணும். வாங்க தெரியாதவங்க வாங்கினா அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிளகாயோடைய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கிட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக உப்பு போட்டு, அதாவது முதல்ல கீறி உப்பு போட்டு அதை அப்படியே வைக்கணும். அடுத்தது தயிர். மிளகாய் ஊறுகாவுக்கு தயிர் வாங்கியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தயிரை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தயிரை தாளிச்சிட்டு வஞ்சிர மீனை பொரித்து, தயிர் கூட முக்கியமாக மீன் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளைக்காவது எப்படியாவது சாப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியாக எங்கள் பசங்க யாருமே தொடவே இல்லைங்க. சுடுகஞ்சி வச்சு இந்த வஞ்சிர மீனை தொட்டுட்டு சாப்பிட்டாங்க. ஆனால் தயிர் கூட மீன் தொட்டுக்கவே இல்லை. யார் தான் சொன்னாங்கன்னு தெரியல, தயிர் கூட மீன் தொட்டுக்கக்கூடாது அப்படின்னு. அதை அப்படியே இப்போவும் ஞாபகத்தில் வச்சுருந்து பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்கங்க. நானும் அப்படி தான். அது பிடிக்காது. நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தயிர்னா உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். மீன்லாம் தயிருக்கு எப்போவுமே சேர்த்துக்காதீங்க. அது நல்லதோ கெட்டதோ. ஆனால் சொல்லியாச்சு. நான் இன்றைக்கி தயிர் தாளித்து வஞ்சிர மீன் தாங்க பொரித்து வச்சுருக்கேன்.